வந்துச்சுல லட்சுமி, லட்சுமியோட மூத்த மகளோட இளைய பிள்ளைக்கு தான் பேர் சொல்ல போறேன். இப்ப இன்னும் ஓம் பேரை சொல்லல. சரி, இன்னைக்கு எனக்கு சம்பளம் வேணாம், ஊர்லயும் இன்னைக்கு காசு தர வேணாம். இந்த நாடகத்துக்கு பூராமே பணம் பேமெண்ட் நான் கட்டுறேன். எவ்வளோ பேர் சொன்னாலும் சரி, கிராமத்தில் 5 பைசா தர வேணாம். ஏன் என்ன தர வேணாம்? கிராமத்தில் இன்னைக்கு நான் நடத்துன நாடகமாக இருக்கட்டும். இந்த இப்போ சொன்னவாறு இதை திருப்பி அப்படியே சொல்லு. இந்த சாமி ஆட்டம்லாம் அங்கிட்டு போய் வச்சுக்கலாம் சொன்ன. இப்போ சொன்ன ஒரு அருமையான வார்த்தை. அதை சொன்னதை வருஷப்படுத்தி திருப்பி சொல்லணும். அதே மாதிரி பல்ட் அடிக்கப்படாது. திரும்பி இன்னைக்கு சொல்ல மாட்டேன், நாளைக்கு சொல்லுவேன். ஏன்னு கேளு, இன்னைக்கு எங்க அப்பத்தா வயசுக்கு வந்த நாள். இந்த இடத்துல வள்ளி என் தங்கச்சி இருக்கு. உன் பேரு தான் என்னன்னு கேட்டேன். சரி, சுத்தி எங்க வந்திருக்காங்க. ஐயா மறுபடியும் ஆரம்பிச்சிருவானோ? அக்னி சட்டி ஏந்துறதுக்காக அறந்தாங்கிலங்க அப்பத்தா நேத்திக்கடை போட்டுருந்துச்சு. சட்டி எடுக்க போனா அன்னைக்கு மழை. என் தங்கச்சி கூப்பிடுறேன். இன்னொரு ஆள் இருக்கு எங்கால். அது யாரு? எங்கால் கூட்டி அதை என்கிட்ட விடு. என்ன ஐயோ அருவாக்கம் போடுறா. இந்த மதுரை மாவட்டம் உலகத்திலே எனக்கு பேர் இருக்கு, கூட்டி வந்து விடுறா. அழைத்து கொண்டு வா என்ற வார்த்தை சுருக்கி சொன்னேன். கூப்பிடு. சரிப்பா. ஏன் கூட்டி விடுனா எடுத்து வார்த்தை. கூட்டி கொண்டு விடுறதா ஒரு தகப்பங்கிற ஸ்தானத்தில் உள்ளவன் அடுத்தவன் கையில கூட்டி தனியா கொடுக்கணும். அழைத்து வா. என்ன எத்த தண்டி சாமின்னு நான் நினைச்சேன். அவரு என்னப்பா பாப்பநாடு தங்கராசியே நீ மாமாவால ஆக சொல்லிட்டாரா? ஐயோ நெஞ்சம் பொறுக்குது இல்லையே, கிட்னி சுருங்குது இல்லையே. ஏன்டா நெஞ்சம் பொறுக்கல? உனக்கு ஏன் நெஞ்சம் பொறுக்கல? மதுரை மாவட்டம் என்ன சிவகங்கை மானாமதுரை எங்க வேணாலும் நம்மளுக்கு பேர் முகலும் இருக்கு. இதுலயே அடி சம்பாதிக்க பழகிக்க. அந்த சாமி சொன்ன மாதிரி கூட்டியாந்து விடுவோமே. ஏலே இவங்க எல்லாம் நம்ம லேசா சிரிச்சுட்டாங்கடா. வருவாங்களா? அவங்கதான் முதல்ல வருவாங்க. மதுரை கருப்பா இருந்த ஒரு ஆபீஸ் போடுவோம், எம்கேஆர் ஆபீஸ். அவங்களுக்கு எப்படி? அவங்களுக்கு பெரிய கம்பெனிங்க. அண்ணே தம்பிக்கு ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு. நீ தாண்டா டோக்கன் கொடுக்குறவ, ஏன் கவலைப்படுற? இந்த ஒரு வேலை தான்டா பார்க்கல. இந்த வேலையில தான் அலுப்பு இல்லாத வேலை. நம்ம ஆடு சேர போட்டு நல்லா வெள்ளை வேடி தும்ப மலரா போட்டுட்டு வந்துருவேன். பார்த்தோன்னா கிராக்கி இருக்கான்னு கேவாங்க, அடிச்சு விட்டுட்டு தந்துருவாங்களா? நம்மகிட்ட போய் வராம இருப்பாங்களா? வராம இருப்பாங்களா? இந்த பிள்ளைய வச்சு இந்த பிள்ளை மட்டுமா ஒரு ஆளை வச்சு ஆபீஸ் போட முடியுமா? நான் லாரியில ஏறிட்டு வந்துட்டு போய் கண்ணே விளையமா குட பிறந்திட்ட எப்பிரவி புட்டுகிளி ஓல வாழ்ந்த மட அண்ணா ஒரு நாளும் பிரியாத எந்த அண்ணா நம்ம ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி இன்று பெருந்தோமடா ரெண்டு பேரும் நம்ம காட வேட்டைக்கு சென்றிட்டாலே. அந்த சிங்கமே எந்த அண்ணன் தம்பி மடுவுல வாய் வைப்பேன். காற்றில் எந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே.
வந்துட்டாங்க மதம் பிடிச்ச யானை என்று. எதற்காக அழைத்தீர்கள்? சாமி வந்திருக்கிறார். ஐ, ஐஸ்கிரீம், பால் ஐஸ்கிரீம், இடியாப்பம். செல்லா, டார்லிங், பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு வில்லலா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழி மறிக்கலாமா? பொம்பளைங்க காத்து பட்டு நீங்க தடுக்கி 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 உங்க புடிக்க கடிச்சு. ஏன் அவளுக்கு அவருக்கு ஏன் லைட் நிப்பாட்டுங்கப்பா. ஐயா மேட லைட் நிப்பாட்டு ஒரு நிமிஷம். என்னன்னு என் தங்கச்சி ஆண்டாளுக்கு ஆண்டாள கேட்கவே இல்லையா? மச்சாயா செல்லா, பால் சாப்பிடுங்களா? ஆண்டாளே மறந்துட்டேன். ஏமா இது நாடகமா பால்வாடியா? அவா யாரு? ஏன் தொழில் பண்றதுக்கு இப்போ கொண்டு வந்து விட்டுருக்கீங்க? டெல்லி கிரு மாடு ஏய். சாணி மட்டும் 80,000 ரூபா. ஆனா அதானே சாமி புது மலர் தொட்டு செல்லும் காற்றை நிறுத்து, புது கவி பாடி செல்லும் ஆற்றை நிறுத்து. மழை மயத்துல வை இன்னைக்கு. பெரிய சாமியாருக்கு முத்தம் கொடுத்தா லேசா நீர் கசிவு ஏற்படுதையா? பெண் என்றால் பேயும் இறங்குமடா. அது உதட்டோட உதடு. என்னை பார்த்த உடனே நீ ஆடி காட்ட, பாடியை காட்ட. பாடி இல்ல, இது கிடையாது. பாடியை இது பாடி கிடையாதுங்க, இது யூரியா ஏய், சாப்பிடுங்க. அட நாராயணா, பாட்டை பாடி நல்லா பாடுடா. பெருமை கொடுத்தார்கள். ஏதா உங்க அம்மா அவர் புடத்துல வேணா ஏறிக்கிறியா? உங்க அம்மா கூப்பிடுமா? இந்த சாமி சூப்பர்யா. எனக்கு கூட அப்படி அமையல் நல்லா இது பண்றாச்சு வரைஞ்சாரு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சரி நீங்க போயிட்டு வாங்க, நான் ஊருக்காரர்கிட்ட சொல்லிக்கிறேன். ஏ உதுத்த தக்காளி போனேன் கடைசி வரைக்கும். இப்ப பாருங்க சூத்து பழுக்க போகுது. தங்கச்சி மலையோர மாங்குருவி மாவிளையில் பாட்டெழுதி பாடுதடி. மலையோரமாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதையா. மகராச உள்வரவை ராப்பகலா என் மனது தேடுதையா. மனமேகமான் கேட்கிறார், மனசோட தேடி வாழ்த்துகிறார். மலையோரமாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதையா. தங்கச்சி தங்கச்சி பூங்காத்து வீசுது, அழகா தாக்குது, பொன்மானை பக்கத்திலே கொஞ்சலாமா. தாங்காத ஆசையில் தவிக்கும் வேளையில் தாலாட்டு பாடி இங்கே கொஞ்சலாமா. சீலகட்டி நந்தவனோடு செம்பருத்தி பூவை கிழித்தாயா. கண்ணுக்குள்ளே காதலினும் நோடு, நின்னையிட செய்வதென்ன நோயா. கட்டி அணைச்சா முத்தம் கொடுத்தா நோய் முளைக்க தீண்டு விடுவாமா. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதையா. வரவை ராப்பகலா என் மனது தேடுதையா. கல்யாண மாப்பிள்ளை அதனா மாப்பிள்ளை கண்மூடி நாடத்திலே நிற்கலாமா. நாள்தோறும் தோரணம் நடக்க ஊர்வலம் பொன்மானை பக்கத்திலே கொஞ்சலாமா. அந்தியில சந்தனத்தை பூச ஆசைக்கு வீசி வீச அழகிலே பார்த்த கண்ணு மூடு நன்மையிட செய்வதென்ன நேடு. என்ன சுகமோ எப்ப வருமோ என்னென்னமோ பண்ணுதடியால. மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதையா. மகராச உள்வரவை ராப்பகலா என் மனது தேடுதையா. கரு புரு கரு புருனா இன்னொரு வருஷம் நல்லா இருக்கு. அழைத்த காரணம் என்ன? நம்ம இடத்துக்கு வர வந்திருக்கார் எவரு? நாசர் மயன்.